கொட்டு மாமா அப்படின்ட்டு விமர்சனம் பண்றாங்க. உங்களுக்கு எல்லாம் வெக்கமா இல்ல? உங்களுக்கு அவங்க பிடிக்கலனாலும் அவருதான் உங்களுக்கு சிஎம் சரிங்களா? பொட்டு மாமான்னு சொல்லி விமர்சனம் பண்ணிட்டு, அதுவும் போய் யாரோ ஒருத்தங்க கலந்து அது மீட்டிங்ல கத்தின்னு கிடக்குறாங்க. ஓகே. மேயரா இருந்துன்னு சென்னைக்கு மேயரா இருந்துன்னு எந்த இதுல போயிட்டு நீங்க எல்லாம் கலந்துட்டு இருக்கீங்க அந்த மீட்டிங்ல? என்னோட ரெக்வெஸ்ட் என்ன தெரியுமா? சென்னையில அடுத்த டைம் அதான் இப்ப உள்ளாட்சியில அந்த அம்மா வந்து போஸ்டிங் எந்த போஸ்டிங்லயும் இருக்கக்கூடாது. மேயர் பிரியான்ற பேரையே அப்படியே மறந்து வெறும் பிரியா அப்படின்ற மாதிரி ஆயிடும். அந்த மாதிரி மக்கள் வச்சு செஞ்சாங்க அப்படின்னா ரொம்ப திருப்தி. அப்புறம் இன்னைக்கு வேற அசெம்பிளில செம்மையா ஃபன்னா போச்சு. நிர்மல்குமார் அவர்கள் சும்மா இல்லாம கரூர் கம்பெனி அப்படின்னு ஒரு வார்த்தையை விட்டாரு. உடனே இல்ல கரூர் கம்பெனி எல்லாம் இல்லங்க. முன்னாள் கரூர் எம்எல்ஏ சட்டமன்ற உறுப்பினர் தற்போதைய கோயம்புத்தூர் சட்டமன்ற உறுப்பினர் அப்படின்ட்டு ஆரம்பிச்சாரு. உடனே உதயவாநிதி அப்படின்ட்டு அன்புடன் அழைக்கப்படும் சின்ன தத்தி இருக்காது இல்லைங்களா? அந்த தத்தி என்ன சொன்னாருன்னா, நீ அப்படி சொல்லலாம் சங்கி அமைச்சரே சங்கி அப்படின்னாலே உடனே இவருக்கு டெம்ட் ஆயிடுச்சு, கடுப்பாயிடுச்சு, உடனே ட்ரிகர் ஆயிட்டாரு. ஆக்சுவலி இப்படி மாத்தி மாத்தி ட்ரிகர் ஆயிட்டு சாவத்துக்கு பதிலா தயவு செஞ்சு 2 புண்ணியவானுங்களும் மக்கள் பிரச்சனையை பத்தி பேசி தொலைங்கடா டேய். 2 பேரும் சும்மா அடுத்தவனை குறை சொல்லிடும் மயிறு மாதிரி அங்க போய் கிழிக்கிறதுக்கு பதிலா தயவு செஞ்சு மக்களோட பிரச்சனை என்னவோ மக்களுக்கு என்ன தேவையோ அந்த மாதிரி விளக்கணை எல்லாம் கொஞ்சம் பார்த்து பண்ணீங்க அப்படின்னா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நான் கேட்டுக்கிறேன். அப்புறமா உடனே இவன் நிர்மல்குமார் அவர்கள் மினிஸ்டர் அதுவும் அந்த மனுஷனும் சும்மா இல்லாம என்னங்க நீங்க அப்படி சொன்னீங்களா அப்ப 3 மணி நேரம் பாத்ரூம்ல போய் உட்காந்துருந்தீங்களே அப்படின்ற மாதிரி ஆரம்பிச்சாரு. இதெல்லாம் அன்வான்ட் ஸ்டெப்ஸ் அன்வான்ட் பிரச்சனைப்பா உள்ள உட்காந்து கதறிட்டு இருக்கிறது. தயவு செஞ்சு மக்களோட பிரச்சனை என்னவோ அதை தயவு செஞ்சு பேசுனாங்க. அங்கங்க அவனுக்கு ஓயத்தட்டு பிரச்சனை இருக்கு. அதை விட்டு உள்ள உட்காந்து உங்களுக்குள்ள இருக்கிற பர்சனல் ரிவெஞ்ச் பர்சனல் இதெல்லாம் உள்ள உட்காந்து கத்திட்டு இருக்காதீங்க தயவு செஞ்சு. அப்புறமா இந்த இதெல்லாம் வந்து உதயநிதி அவர்கள் சொல்றாரு டிஎம்கே இருக்கிறவங்களுக்கு எல்லாம் கார் வேணாம் அப்படின்ட்டு. ஓகே நல்லதான் ஏன்னா உங்ககிட்ட பல கோடி ரூபாய் காசு இருக்கு. நீங்க எல்லாம் குத்தீங்கன்னா இந்த தமிழ்நாட்டோட கடன் அதை 13 லட்சம் கோடி வாங்கி வச்சு பண்ணிக்கிறீங்களா அந்த கடன் எல்லாம் அடைச்சிடலாம். ஆனா கொடுக்க மாட்டீங்க. அது அது எதுக்கு என்னன்னு சொன்னாதான் இதுக்கு மக்களோட கடனை வந்து நாங்க ஏத்த விரும்பல அப்படின்ற மாதிரி ஒரு டைலாக் விட்டு தான் அதை சொல்லியிருக்காரு. நான் உதவும் சொல்றேங்க உங்ககிட்ட 1000 கோடி ரூபாய்க்கு உங்களால ப்ரொடக்ஷன்ல படம் எல்லாம் எடுக்க முடியுது இல்லையா? அந்த மாதிரி காசெல்லாம் கொடுத்தீங்க அப்படின்னா மக்களோட பிரச்சனை எல்லாம் சீக்கிரமா தீர்ந்துடும் இல்லையா? உதவாநிதி அவர்களே சின்ன ததி அவர்களே உங்ககிட்ட தான் சொல்றேன் சரிங்களா? அதெல்லாம் நீங்க பண்ணீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். ஓகே. அப்புறம் வந்து அதுக்கு கவர்மெண்ட் கார் எல்லாம் வேணாமா? ஆனா கவர்மெண்ட் கோட்டர்ஸ் மட்டும் வேணாமா? இது என்ன நியாயம் தெரியல. ஓகே நண்பா. நியாயத்தை நீங்களே சொல்லிக்கோங்க. சின்னது எவ்வளவு அடிச்சாலும் புரியாது. ஓகே நண்பா இந்த வீடியோ பிடிச்சி